ஸோ இது வந்து சூப்பரான பிஸ்னஸ் பிளானுங்க. பிஸ்னஸ் பிளான் சொல்ல முடியாது, இது வந்து பேசிவ் இன்கம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒன்று சோர்ஸ். வீட்டில் இருந்தபடியே உங்களால் ஒரு 50,000 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. ஸோ நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன் பேசிவ் இன்கம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி, அதே மாதிரி சரி நானும் ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு பயங்கர முயற்சியில் இறங்கினேன். ஸோ அப்போ தான் தெரிய வந்துச்சு, செல்ஃபோன் டவர் வந்து நம்ம மாடியிலையும் சரி நம்ம இடத்துல இன்ஸ்டால் பண்ணி விட்டோம்னா மந்த்லி சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000லேருந்து 60,000 ஏர்ன் பண்ணலாமா. ஸோ அதை பார்க்க தான் சரி நான் மாடிக்கு வந்தேன். ஸோ மாடியை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு காட்டுறேன் மாடியை. ஸோ இதுதான் நம்ம மாடி. ஆக்சுவலாக ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்ன மாடி தான். ஸோ இந்த மாடியில் வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃபோன் டவரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு 60,000 ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணேன். சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பல இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா செல்ஃபோன் ஸ்டார்ட் பண்ணுறது, இன்கம் ஏர்ன் பண்ணுறது, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையும் செல்ஃபோன் டவர் பக்கத்தில் இருக்கிறனாலையும் என்னென்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஸோ உடம்புக்கு உண்மையிலே கெடுதலா இல்லை இல்லையா, ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தட் ஐடியாஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மாடி சுற்றி பார்த்தீங்க. ஸோ இந்த மாடியில் வந்து நம்ம வந்து செல்ஃபோன் டவரை ஸ்டார்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ண முடியும் நம்மளால். ஸோ ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும், ரூஃப் டாப் டவர் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே வந்து லேண்ட் வேணும்னா உங்களுக்கு லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட் வேணும். இப்போது நீங்கள் சிட்டி சைடில் இருந்தீங்கன்னா 2,000 ஸ்கொயர் ஃபீட்டு, இதே ரூரல் கிராமத்தில் இருக்கீங்கன்னா ஒரு 2,500 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த லேண்டு இருந்துச்சுன்னா, உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா மட்டுமே தான் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா கடன் வாங்கியோ ஒத்தி வாங்கியோலாம் ஸ்டார்ட் பண்ண முடியாது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கே வந்து தாய் பத்திரம் வந்து உங்கள் பேரில் இருக்கணும். ஸோ இதுதான் கட்டாயமான ஒரு ரூல். ஸோ இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த டவரை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லோக்கல் முனிசிபாலிட்டிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். செகண்ட் வந்து அங்கே உங்கள் சுற்றி இருக்கிற நெய்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள்ட்டேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். ஏன்னா நீங்கள் டவர் இன்ஸ்டால் பண்ணுறப்போ அவங்க வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இன்ஸ்டால் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்காங்க, ஸோ குழந்தைங்களாம் இருக்காங்க, ஸோ இதை வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வரும், ரேடியேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது. அதுக்காக அவங்கள்ட்டையும் ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிடணும். அப்புறம் வந்து ஸ்ட்ரக்சரல் அங்கே பில்டிங் ஸ்ட்ரென்த், ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு அப்ரூவல். ஸோ உங்கள் பில்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த டவரை இன்ஸ்டால் பண்ணோம்னா இந்த பில்டிங் தாங்குமா, இல்லை காற்றடிக்கிறப்போ டவரோடு சேர்ந்து பில்டிங்கும் ஆடுமா, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த், உங்கள் பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுப்பாங்க. இது மாதிரி ஒரு 3 அப்ரூவல். அப்புறம் வந்து உங்களை லேண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் பேரில் இருக்கணும். அப்புறம் உங்கள் ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது இருந்தால் மட்டும் போதும், உங்களால் இந்த டவர் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது வந்து நீங்கள் வந்து இந்த கம்பெனிஸை அப்ரோச் பண்ணணும். இந்த ஏர்டெல், வோடஃபோன், ஜியோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கம்பெனிஸ் தான். பட் இவங்க வந்து யாருமே வந்து டவரை இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னு ஒரு கம்பெனிஸ் இருப்பாங்க, இவங்க வந்து டைப் வச்சுப்பாங்க. அந்த கம்பெனியோட ஒரு பேர் தான் வந்து இண்டஸ் டவர்ஸ். இண்டஸ் டவர்ஸ் வந்து சென்னையில் இருக்குது, கிஞ்சியில் தான் இருக்குது. ஸோ இவங்க தான் வந்து ஒன் ஆஃப் த ஆத்தென்டிகேட் எல்லாத்துக்கும் டவர் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இவங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இந்த உங்கள் ஏரியாவை வந்து சர்வே பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா தென் தே வில் ஸ்டார்ட். ஸோ இவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து மெயிலில் தான் அப்ரோச் பண்ணணும். காண்டாக்ட் நம்பர் இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது. ஸோ இவங்களுக்கு மெயில் போட்டிங்கன்னா அவங்க வந்து அப்ரோச் உங்களுக்கு டேரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படி மெயிலில் அட்ரஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கும், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு மெயில் போடணும். அவங்களுக்கு டேரெக்டாக அவங்க வெப்சைட்லேருந்து நீங்கள் மெயில் போட்டுடலாம். போட்டிங்கன்னா அவங்களுக்கு போய் ரீச் ஆகிடும்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ கால்லேயும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லை மெயிலையும் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் ரெக்குயர்மெண்ட் இருந்தால் மட்டுமே தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே டவர்ஸ் நிறையா இருக்குது, ஆல்ரெடி இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க ரெக்குயர்மெண்ட், ஏன்னா நீங்களே மறுபடியும் டவர் ஆரம்பிக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா அங்கே நெட்வொர்க் நல்லாவே இருக்குது. ஒரு ஏரியாவில் வந்து நெட்வொர்க்கே இருக்காது, ஃபோன் சிக்னலே இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க மக்கள். ஸோ அப்போ அந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏரியாவில் ஒரு நெட்வொர்க், ஒரு டவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, அப்போ நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக உங்களுக்கு அந்த டவரை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு காசு எதுவும் வாங்குவாங்கன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க, இது 0 ஃபீ. ஸோ அவங்களே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எவ்ரி மந்த்
எது மாதிரி நீங்கள் டவர் அமைச்சிருக்கீங்க, எத்தனை ஆண்டனாஸில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் தட் ஒரு அமௌண்ட் வரும். இந்த அமௌண்ட் எல்லாம் ஹியூஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 60,000 மாதம் உங்களால் எடுக்க முடியும். கமர்ஷியலாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஏன்னா ஒரு கடை பக்கத்தில் இருந்தால் ஈஸியாக உங்களால் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அங்கே ரொம்ப அப்ஜெக்ஷன்ஸ்லாம் வராது கடை பக்கத்தில் இருக்கப்போ. இதே ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ஜெக்ஷன்ஸ் நிறையா வரும். ஏன்னா மக்கள் நிறையா இருப்பாங்க, குழந்தைங்கள் இருப்பாங்க. ஸோ இது நல்லா ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் வரும்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அப்புறம் முக்கியமாக ஹாஸ்பிட்டல்ஸ், எதுவும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருந்தாலும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும். ஸோ எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலைஸில் இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து இந்த ரேடியேஷனால் அஃபெக்ட் ஆகும். அப்புறம் பேஷண்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரூல். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது நீங்கள் டவர் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா. அதே மாதிரி எஜுகேஷன் சென்டர், ஸ்கூல்ஸ், ஸோ அங்கேயும் இருக்கக்கூடாது. இப்போ என்னென்ன டவர் கம்பெனிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டவர் கார்பரேஷன்ஸ், பாரதி, இன்ஃப்ராடெல், அப்புறம் இண்டஸ் டவர்ஸ். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இண்டஸ் டவர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இவங்க தான் வந்து நிறையா தமிழ்நாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபுல்லாகவே ஆக்குப்பையாக இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த வெப்சைட்லேயே போயிடுவீங்க. அங்கே போயிட்டு அங்கே நீங்கள் மெயில்ஸ் கொடுக்கலாம், டேரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மெயில் போட்ட பிறகு கால் பண்ணலேன்னு சொல்ல வேணாம். ஏன்னா அவங்களுக்கு அங்கே ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி, இந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியை மெஷர் பண்ணுற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இதை வந்து ஒரு சிவில் பாடி, ஒரு இன்ஜினியரை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து மெஷர் பண்ணி அந்த உங்கள் பில்டிங் ஸ்ட்ராங்கான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்த விஷயம், இப்போது செல்ஃபோன் டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பக்கத்தில் வச்சோம்னா அது நம்மளுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இல்லையா? ஸோ இது பெரிய டாபிக். ஏன்னா இப்போ ரிசர்ச்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. பட் இதனால தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் வந்து கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ தெர் இஸ் நோ சாலிட் ப்ரூஃப் பிகாஸ் ஆஃப் செல்ஃபோன் டவர் பீப்புள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ அது மாதிரி எந்த இடத்துலையும் ப்ரூவ் ஆகலை. ஸோ இதுதான் ஒரு உண்மை. ஸோ அதனால் நம்ம கம்யூனிகேஷன்ஸ், நம்மளோட சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல் ஸோ ஃபார். பட் அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு செல்ஃபோன் டவர் இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் நம்ம இருக்கணும், வாழணும் மனிதர்கள். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ரேடியேஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ 500 மீட்டர்ஸ் வந்து தூரத்தில் இருக்கணும். ஸோ 100 மீட்டர் ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கலாம். ஸோ செல்ஃபோன் டவர்னு சொல்ல முடியாது, செல்ஃபோனில் இருக்கிற ஆண்டனாஸ். இப்போ செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பீங்க, அதில் அவ்வளோ ஆண்டனாஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆண்டனா ஒரு நெட்வொர்க்கை குறிக்கும். ஒன்று ஜியோ, ஒன்று ஏர்டெல், ஒன்று வோடஃபோன். ஸோ இந்த டவர்ஸ்லேருந்து வர ரேடியேஷன் தான் வந்து நம்மளை பாதிக்கும். ஸோ டவர்லேருந்து வர ரேடியேஷன் கிடையாது, டவரில் இருக்க ஆண்டனாஸ்லேருந்து வர ரேடியேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டவர்லாம் ஹைட்டில் இருக்கும். ஸோ சாலிடாக எப்போவுமே டவர் வந்து கீழெலாம் இருக்காது, ஒரு 500 மீட்டர் ஹைட்டில் தான் வச்சுருப்பாங்க டவர். ஸோ அதுலேயே வந்து அவங்களோட அந்த க்ரைட்டீரியா வந்து ஃபில்ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹியூமன் டவர் இது. ஸோ 100 மீட்ரு டவர்லேருந்து 100 மீட்டர்னால் அப்போ எந்த ஒரு ரேடியேஷன் ஹார்ம்ஃபுல்லும் வராது. ஸோ இதுதான் ஒரு ப்ரூஃபான ஒரு கருத்து. ஸோ அப்போது வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம், டவரை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு சம் ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இஎம்எஃப், ரேடியோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நெட்வொர்க்கில் அந்த ரேடியேஷன்ஸில் வர ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிறப்ப தான் நம்மளுக்கு அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். பாடியில் இருக்க ஃப்ளூயிட் இருக்குது பார்த்தீங்களா, பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். GSM 900ன்னு சொல்லுவாங்க. GSM 900. ஸோ பிளட்டில் இருக்க செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 900 மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்து பீட் ஆகும். ஸோ அந்த பல்ஸ் ஆகும். ஸோ அப்போது வந்து நம்மளே உடம்புல இருக்க DNA செல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ DNA செல்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சிவியர் that will create impact in our life. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பு உடம்புல ஏற்படும். ஸோ இது வந்து ஒரு உண்மையான கருத்து. ஸோ அப்போது வைக்கலாமா வேணாமான்னு கேட்டால் வைக்கலாம், வித் ப்ரிகாஷன்ஸ். ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் சொல்கிற இந்த கம்யூனிகேஷன் மினிஸ்ட்ரியில் சொல்கிற அந்த கைடன்ஸை கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா they have given the guidance based on the மெடிக்கல் ஹெல்த்தில் கன்சிடர் பண்ணிட்டு தான் அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப தான் நம்ம இந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்லேருந்து நம்ம
காப்பாற்றப்படும். ஸோ அப்போ வைக்கலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கீப்பப் பண்ணிக்கோங்க. ஸோ 500 மீட்டர் பக்கத்தில் நீங்கள் ரேடியேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டனாலேருந்து 500 மீட்டர் தூரத்தில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ டவர்லேருந்து 100 மீட்டர் இருக்கணும். ஸோ 600 மீட்டர் யூ ஆர் மேக்கிங் அ டிஸ்டன்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் வராது. ஸோ அப்படியும் நான் பயமாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பயம், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ரெமடி இருக்குது. இஎம்எஃப் ஃபேரடே கேனப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொசுவில் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் பெட்ரூமில் எங்கே நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அங்கே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது எதர் விண்டோலேயோ டோர்லேயோ இல்லை வால்லையோ இல்லை உங்களை சுற்றியோ கொசுவில் மாதிரி கட்டிட்டு நீங்கள் உள்ளே படுத்துக்கலாம். அப்போது எந்த ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனும் உங்களை தாக்காது. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3000 5,000 ருபீஸ் வரும். மேக்ஸிமம் யூஎஸில் தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே இந்தியாவில் யாரும் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணது இல்லை. இப்போ பண்ணணுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5G வரப்போகுது. ஸோ 5Gனாலே உங்களுக்கு தெரியும் ரேடியேஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. அப்போது கட்டாயமாக அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்போது இதை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபேரடே கேனப்பி. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து இதை வந்து நீங்கள் செல் பண்ணலாம். எங்கெல்லாம் அவங்க டவர்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ராடக்டை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் எ நியூ கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் யூ கேன் ஸ்டார்ட். சரி, இது ஓகே. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷீல்டு பெயிண்டிங்லாம் அவைலபிள் இருக்குது. இப்போது இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பெயிண்டிங்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த பெயிண்ட்டை வாங்கி உங்கள் வீட்டில் அடிச்சிட்டிங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும், வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் யூ கேன் ட்ரை. ஸோ இதை வாங்கி உங்கள் வீட்டில் பெட்ரூமில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ஏரியாவில் வந்து இதை நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பை தட் யூ வில் பி ப்ரொடெக்டட். இப்போ ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் வந்து 900லேருந்து 1800 மெகா ஹெர்ட்ஸ் முடியும் நம்மளால் எக்ஸப்ட் பண்ண முடியும், நம்ம பாடியால் எக்ஸப்ட் பண்ண முடியும். ஸோ அலோ மெகா ஹெர்ட்ஸ்லேருந்து இப்போது 4.5 ஸ்கொயர் மீட்டர் to 9 watt square meter. So 4.5 watt square meter to 9 watt square meter வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஸோ இவ்வளோது நம்மளால் அந்த பவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் சொல்கிறாங்க. பட் நம்ம இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ அதிகமாகலாம் நம்மளால் தாங்க முடியாது. ஸோ we can go இன்னும் டவுனாக 0.45 வாட்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர்லேருந்து 0.9 வாட் ஸ்கொயர் பெர் மீட்டர். அப்போது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இப்போ யூஎஸ்ஸு UK இப்போ வெளிநாடுலாம் போனீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதோட பவர் வந்து அதிகமாக இருக்குது. அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 4.5 வாட்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர் டு 9 வாட் ஸ்கொயர் மீட்டர் அதோட பவர். அப்போ கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், நெட்வொர்க்லாம் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. பட் நம்ம ஊரில் நெட்வொர்க் கம்மியாக கிடைக்கும், எங்கே போனாலும் நெட்வொர்க்கே இருக்காது, நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எதனால் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்மளோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். நெட்வொர்க் கிடைக்காம கூட போகலாம், பட் மக்களோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பவரை வந்து குறைக்கிறாங்க. அந்த பவர் வந்து 0.45 வாட்ஸ்லேருந்து 0.9 வாட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் நிறையா வருது நம்ம கண்ட்ரியில். ஸோ தட் யூ ஹேவ் டு பி தேங்க்ஃபுல் ஃபார் தட் பிகாஸ் இட்ஸ் டு சேஃப்கார்ட் யூ. ஸோ உடம்பு எவ்வளோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை தாங்கும்னு பார்த்தீங்கன்னா 0.02 வோல்ட் பர் மீட்டர். ஸோ இவ்வளோ ஒரு இதுக்கு மேலேயும் தாங்கும். பட் இதில் தாங்கினா தான் நம்ம ஆயுள் காலம் அதிகம். ஸோ 0.02 வோல்ட் பர் மீட்டர். ஸோ இந்த அளவுக்கு தான் உங்கள் ரேடியேஷன்ஸ் உங்கள் உடம்புல படணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இந்த செல்ஃபோன் டவரில் மட்டும் கிடையாது, ஒய்ஃபைலேயும் இருக்குது, அதுலேயும் ரேடியேஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் ரேடியேஷன்ஸ் இருக்குது. தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் யூசேஜ் கம்மியாக பண்ணிக்கணும். ஸோ தூங்குகிற பெட்ரூமில் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு கேஜெட்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் மொபைல் லேப்டாப் கம்ப்யூட்டர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து எவ்வளோ நீங்கள் தூரமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட பாடி ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப திடமாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பறவைகள்லாம் நிறைய இறக்குதுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனில் அப்படின்னா கட்டாயமாக அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து அந்த பறவைகளை வந்து இம்பேலன்ஸ் பண்ணிடுமா. ஸோ எந்த ஒரு டைரெக்ஷன்லையும் பறக்க விடாது. ஸோ அப்படியே நிற்கும். ஸோ அதனால் அது அஃபெக்ட் ஆகி அது இறந்துடும். ஸோ இது வந்து பேசிக்காக ஸ்பேரோவில் நம்ம ஊர் சிட்டுக்குருவியில் நிறைய நடந்திருக்கு. ஸோ சிட்டுக்குருவி அழிஞ்சதுக்கு காரணமே இது சொல்லலாம். ஈவன் நம்ம மூவி கூட வந்துருச்சு இந்திரன். ஸோ அதில் அக்ஷய்குமார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஸோ திஸ் ஆல் ப்ரூவ்டு ரைட். ஸோ வி ஹாவ் தட் எஃபெக்ட். ஸோ அந்த எஃபெக்ட் இருக்குது. பட் அதை நம்ம சேஃப்டியாக ப்ரிகாஷனோட செஞ்சோம்னா தட் யூ கேன் ஏபிள் டு மேக் இட் அப்.
ஸோ இப்போ நான் மொபைல் இன்ஸ்டாலேஷன் இப்போது டவர் இன்ஸ்டாலேஷன்லாம் ஓகே சொல்லிட்டேன். இப்போது எத்தனை வருஷத்துக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தே வில் கிவ் யூ அரௌண்ட் லைக் 15லேருந்து 25 வருஷம், 15லேருந்து 25 வருஷம் வந்து அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, லீஸ் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அத்தனை வருஷத்துக்கு அந்த டவர் இருக்கணும். அதை தாண்டி நான் ஒரே வருஷத்தில் காலி பண்ணிக்கிறேன்னா நீங்கள் பெனால்ட்டி கட்டணும். அவங்க அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எல்லாம் உங்கள்கிட்ட காசு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரே வருஷத்தில் நீங்கள் காலி பண்ண சொல்கிறதுனால. ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. பர்மனெண்ட்டாக ஒரு 20 வருஷத்துக்கு அந்த லேண்ட் உங்களால் யூஸ் இல்லை, உங்கள் மாடியில் வச்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்தால் மட்டுமே அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா அப்ரோச்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. பட் அவங்க நீங்கள் இமீடியட்டாக நீ வெக்கேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிளான் உங்களுக்கு ஒத்துவராது. பட் இதிலே வந்து இன்னொரு சூப்பரான பிளான் என்ன இருக்குன்னா, ஜியோ. இப்போ ஜியோ வந்து பயங்கரமாக வேஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அவங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய டவர்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 45,000 டவர்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க நெட்வொர்க் பார்த்திங்கன்னா தே டேக்கன் த என்டையர் மார்க்கெட்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஜியோ எக்ஸ்பேன்ஷனாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க டவரும் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ரூரல் ஏரியா எங்கே எல்லா இடத்துலையும் அவங்க வந்து எக்ஸ்பேன்ஷன் பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவங்கள அப்ரோச் பண்ணிங்கன்னா இட் கேன் பி டன். ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு நீங்கள் இண்டஸ் டவரே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இண்டஸ் டவரே நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இல்லை டேரெக்டாக நீங்கள் jio.com அப்ரோச் பண்ணலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் மெயில் பார்த்துட்டு மெயில் போட்டிங்கன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஜியோ எடுத்துக்கலாம். இப்போ ஜியோ எடுக்கலாம் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 1 இயர் 1 வருஷம் முடியும் நம்மளுக்கு இந்த க்ளோசிங் பீரியட். ஏன்னா மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வருஷம் 25 வருஷம் கொடுக்கணும், கட்டாயமாக இருக்கணும். இங்கே வந்து 1 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. பட் ஆஸ் பர் டுடே இட்ஸ் ஃபார் 1 இயர். இப்போ 5G வரப்போகுது, இதனால் ஏதாவது பெரிய மாற்றங்கள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக மாற்றங்கள் வரப்போகுது. 5G வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அந்த டவர்ஸ்லலாம் வந்து ஆண்டனா மாட்டுறதெல்லாம் பழைய ஸ்டைலு. நான் நியூ ஸ்டைலில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊரில் ஸ்ட்ரீட் லைட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் ஒரு ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களாம். அந்த ஆண்டனா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் செல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் செல்லில் வந்து ஒரு பவர், ஒரு ரேடியோ, ஒரு ஆண்டனா 3மே காம்பினேஷன் தான் ஸ்மால் செல்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த ஸ்ட்ரீட் லைட் பக்கத்தில். ஸோ இதை பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபுல் நெட்வொர்க் இருக்க போகுது. ஸோ 5G பக்காவாக இருக்க போகுது. ஸோ இந்த ஆண்டனாவெல்லாம் விட்டுட்டு இவங்க டவரெல்லாம் விட்டுட்டு இவங்க இந்த ஸ்ட்ரீட் லைட்குள்ளே இறங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க 5Gயில். ஸோ 5G வந்து இஸ் கோயிங் டு பி டேப்பிங் என்டையர் மார்க்கெட். ஸோ எந்த ஒரு ஹார்ட் கோர் சயின்ஸ்லாம் கிடையாது. இவங்களை வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்க, மெயில் கொடுக்க போகிறீங்க. இவங்க அந்த ஏரியாவில் உங்களுக்கு டவர் ஸ்டார்ட் பண்ணணுன்னு அவங்களுக்கு பிளானில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஸ்டாலேஷனுக்காக நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அவங்க மந்த்லி உங்களுக்கு 30,000 to 50,000 சாலிடாக உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் ஏ பேசிவ் இன்கம். நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, கமர்ஷியல் இடத்துல ஒரு கடை போட்டிருக்கீங்கன்னா அந்த கடைக்கு மேலே இந்த டவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வைக்க முடியும். ரெசிடென்ஷியலில் ஐ ஒன்ட் சஜஸ்ட். ஏன்னா ரெசிடென்சியில் நிறைய மக்கள் இருப்பாங்க, நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மதியத்தில் வந்து நீங்கள் இதை ஆரம்பிக்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கும் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ்க்கும் அஃபெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெட்டர் யூ கோ ஃபார் கமர்ஷியல். கொஞ்சம் லேண்ட் ரொம்ப தள்ளி இருக்குது, யாரையும் அஃபெக்ட் பண்ணாத ஏரியாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Till then, take care. Bye from Shiva.